அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் ஆண்டவரே பாதுகாத்து இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நேற்றைய தினத்தில் நாம் தகுதியான ஜெபம் என்று அன்னாளை குறித்து படித்தோம். இன்றைக்கு ஒரு பொருத்தனையின் சம்பவத்தை தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். அது என்ன என்றால், எத்தா ராஜாவை குறித்த ஒரு சம்பவம். இந்த எத்தா அம்மோன் புத்திரரோடு போர் தொடுக்க செல்லும்போது, அவன் போர் தொடுத்து திரும்பி வரும்போது அவன் கண்ணுக்கு எதிராக எது எதிர்படுகிறதோ அதை தகன பலியாக ஒப்புக் கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக ஒப்புவித்தேன், செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தன் வாய்மொழிகளை கொண்டு தேவனுக்கு ஒரு பொருத்தனை செய்கிறோம், ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிறோம். அந்த வேண்டுதல் நாம் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை செய்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். 3-4 வாரங்களுக்கு முன்பு, நாட்களுக்கு முன்பு, அங்கு பேதுருவுடைய ஒரு வார்த்தையை கேட்ட ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். அனனியா சப்பீராள் என்ற ஒரு கணவன் மனைவி, அவர்கள் தேவனுக்கு பொருத்தனை செய்திருந்தாலும் ஒரு பங்கை மறைத்து வைத்ததினால் அவர்களுடைய நிலை மரணத்திற்குள்ளானது என்று நாம் படித்தோம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஒரு பொருத்தனை செய்திருக்கும் போது அந்த பொருத்தனையை மாற்றுவதோ அல்லது அதற்கு ஈடாக அபத்தமானதை கொடுப்பதோ அது தகுதி இராது. 61வது சங்கீதத்திலே அங்கு தாவீது பாடும்போது அவர் சொல்லுகிறார், 8வது வசனம், அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். என் பொருத்தனைகளை தினமும் செலுத்தும்படியாக உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் செய்த பொருத்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பலத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். சாலமன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4-5வது வசனத்தை இப்படி சொல்லுகிறார்: நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பொருத்தனை நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை பண்ணுகிறோம்,
விண்ணப்பம் செய்கிறோம் என்றால் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்யவில்லை என்றால் அதனால் நமக்கு நல்ல பலன்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். நாம் தேவ சமூகத்தில் எதை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோமோ அதன்படி செய்வதற்கான பலத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த எப்தா ராஜா அம்மோன் புத்திரரின் சமூகத்தை விட்டு சமாதானத்தோடு வீடு திரும்பும்போது தன் வீட்டிற்கு எதிராக எதிர்படுவது எதுவோ அதை நான் கொடுப்பேன், சர்வாங்க தகன பலி செய்வேன் என்று சொல்லுகிறார். அவன் சொன்னபடி அம்மோன் புத்திரர் எதிர்கொண்டு ஜெயத்தோடு வருகிறான். ஆனால் அந்த ஜெயத்தை கொண்டாடின அவன் பின்னால் சம்பவித்த ஒரு சம்பவத்தை நினைத்து மிகவும் துக்கத்துக்குள்ளாகிறான். அவன் என்ன விண்ணப்பம் செய்தான்? எனக்கு எதிராக எதிர் வருகிறதோ அதை நான் சர்வாங்க தகன பலியாக இடுவேன். அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம், ஒரு ஆடோ ஒரு மாடோ வரலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் மாறாக அங்கு ஆண்டவர் அவனுக்கு தன்னுடைய கர்ப்பத்தின் கனியை எதிர்வரும்படி செய்கிறார். நிச்சயமாக இது தேவனுடைய எப்படிப்பட்ட ஒரு ஈவு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பொருத்தனை செய்ததற்கு பின்பு அது நமக்கு நஷ்டமாகுமே என்று நாம் நினைத்தால் அது நாம் செய்த பொருத்தனைக்கு உகந்தது அல்ல. முன்பு படித்தோம், நீ நேர்ந்து கொண்டதை காட்டிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது உனக்கு நல்லது என்று படித்தோம். இந்த எப்தா ராஜா எதிர்கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிற, எப்தா மிஸ்பாவிலிருந்து தன் வீட்டிற்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தை தம்புர் வாசித்து நடனமாடி அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தையும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டு அதை நான் மாற்றக்கூடாது என்கிறார். அவன் நினைத்தது ஒன்று, தேவன் நினைக்கிறது ஒன்று. உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று சொல்லுகிறார். தமிழிலே நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும். மேன்ஸ் பர்போசல் காட்ஸ் டிஸ்போசல் என்று பழமொழி சொற்களை நாம் கேட்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பொருத்தனை என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது இல்லை. அவர் கேட்கிற பொருத்தனை எல்லாம் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவன் தன்னுடைய மகளை பார்த்து, மகளே, நான் பெரிய தவறு செய்து விட்டேன், எனக்கு முன்பாக நீ வெளிப்பட்டது என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது மகளிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் இந்த பிரகாரம் பொருத்தனை செய்து விட்டேன். என்னை பொறுத்தளவு அம்மகள் அவனை காட்டிலும் நீதிமானாய் இருக்கிறார். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்கிறார். யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் மகனை பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு எப்தா
நான் பலியிடுவேன் என்று இவன் தன் வாயை திறந்து சொல்லுகிறான். இரண்டிற்கும் வித்தியாசம். ஒன்று ஆண்டவருடைய கட்டளை, இன்னொன்று மனுஷகத்தில் நாம் கொடுக்கிற கட்டளை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அதை நிறைவேற்றுகிறோமா என்று பார்க்கிறார். நிறைவேற்றினால் அது பெரிய உயிரிழப்புக்கான ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் நிறுத்தி காப்பாற்றுகிறார். ஆபிரகாமினுடைய மகனை காப்பாற்றினார். மனுஷன் தன்னுடைய வாயினால் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தால் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பலியாடு ஈசாக்கு கேட்டான், ஐயா எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, ஆடு எங்கே என்று. ஆபிரகாம் சொன்னார், அதை தேவன் பார்த்து கொள்வார். இங்கு எப்தாவினுடைய மகள் தனக்கு முன்பாக வந்ததை பார்த்த மாத்திரத்தில் அவன் கண் கலங்குகிறான். மகளிடத்தில் சொல்லுகிறான். மகள் சொல்லுகிற வார்த்தை என்ன? அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து நீ எதிர்கொண்டு வரும்போது அம்மோன் புத்திரர் மேல் உன்னுடைய ஆதிக்கம் செலுத்தும்படி அவர்களை வென்று ஜெயித்து வருவதற்கான பலத்தை தேவன் கொடுத்தார். முக்கியத்துவமாக தேவன் கொடுத்தார். ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வைக்கிறார்? தேவன் கொடுத்தார். எனவே நீ உன் வாயினால் சொன்ன பொருத்தனை நிறைவேற்று என்று மகள் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இரண்டுமே தகப்பன்மார்கள். ஒருவன் தேவன் சொன்ன அந்த பலியினை செலுத்த போனான், ஆண்டவர் காப்பாற்றினார். இங்கு மனிதன் செய்த பொருத்தனையை ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவேற்ற போகிறார். மகள் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மகவின் பிரசன்னத்தை கொடுத்தார். இரண்டுமே தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார் என்பதை சாட்சியாக நாம் வைக்க வேண்டும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு பலி செலுத்துதல், ஒரு பொருத்தனையை நிறைவேற்றுதல், இதை காட்டிலும் உலகத்தில் எந்த பொருத்தனையும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியாதே. தேவன் கண்டிப்பாய் அதை உன்னிடத்தில் கேட்பார். அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை செய்து விட்டோம் என்றால் அதை எந்த நிலையிலும் நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது நமக்கு பாவமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருக்கிறோம். சில உணவு பழக்கங்களை விட வேண்டும், சில குடிக்கும் பானங்களை விட வேண்டும், சில கண்களின் காட்சிகளை நாம் பார்க்காமல் இருக்க வேண்டும், நல்ல உடைகளை உடுக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருக்கிறோம். பழைய பாவ நிலைகளிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருக்கிறோம். அந்த பொருத்தனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளின் நிமித்தம் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் நாம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி செய்வோம். நம்மை ஆண்டவருக்கு உயர்ந்த நிலையில் வைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளில் எங்களுடைய வாய்மொழிகளை கொண்டு உம்முடைய சமூகத்தில் செலுத்தின, அறிக்கை பண்ணின அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு என் தேவன் எங்களுக்கு பலத்தை தந்தல்ல கிருபை செய்யும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை ஒப்புரவாக்கி எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.